கொடுக்கலாம். இந்த மாவில் வடையும் தட்டலாம், பகோடாவும் போடலாம். இந்த வடை எப்படி ரெடி பண்ணேன்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு டம்ளர் அவுல் எடுத்துக்கிறேன். அவுல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவுல் ரொம்ப சீக்கிரமாகவே ஊறிடும் பாருங்கள். ஊறிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். 2 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் பச்சரிசி மாவு கலந்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, ஃப்ளேவருக்காக கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே வடை தட்டுற பதம் இருக்குது. இந்த பதம் இருந்தால் போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு வடை தட்டி போடலாம். வடையும் ஒரு பக்கம் வெந்துடுச்சு. திருப்பி போடுறேன். வடை வறுபட்டு எடுத்துடலாம். சூப்பரான இன்ஸ்டன்ட் வடை ரெடி ஆகிடுது. நீங்களும் இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.